Hey guys, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மஜோ கேமிங். ஓகே, நம்ம சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களோட சப்போர்ட் கொடுங்க. ரைட், ஓகே, இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஓகே கேஸ், ஸோ லாஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ராப்டரு, அப்புறம் அர்ஜென்டாவிஸ், அப்புறம் ஸ்னோவல் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எவால்யூஷன் பண்ணோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ராப்டரையும் அவன் பேர் என்னது, இது அர்ஜென்டாவிஸையும் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸக்லேட்டர். ஓகே, ஸோ அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா லெவல் பண்ணோம். ஆனால் ஸ்னோவல் மட்டும் நம்ம வந்து டாக்ஸிக் லெவல் பண்ணியாச்சு. ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் வீடியோவில் மிஸ் பண்ண அந்த ராப்டரையும் அப்புறமேட்டு அர்ஜென்டாவிஸையும் நம்ம வந்து டாக்ஸிக்காக வந்து எவால்வ் பண்ண போகிறோம். அது கூட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கிகாவையும் எவால்வ் பண்ண போகிறோம் கைஸ். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டூடு கிகான்னு ஒருத்தன் தான் பார்த்தீங்களா, அவனை அப்படியே டீலில் விட்டுறலாம். அதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கடைசியாக வந்து எவால்வ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நம்ம இப்போ ப்ளே பண்ணிகிட்டே இருக்கும்போது அங்கங்கே ஒன்று ரெண்டு டைனோ நாக்கு அடித்து அதோட டிஎன்ஏ அப்புறம் சோல் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணுவோம். ஸோ இதுவே வந்து பார்த்தீங்கன்னா கடைசி டைமில் நம்மக்கிட்ட நிறைய சோல் இருக்கும். ஓகேவா? ஸோ அந்த டைமில் எல்லாத்தையும் போட்டு கட்டன்னு எவால்வ் பண்ணிக்கிட்டே போயிட்டு இருக்கலாம். ஸோ இப்போ மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபைட்டிங் டைனோஸை மட்டும் நம்ம வந்து எவால்வ் பண்ண ஆரம்பிக்கலாம் கைஸ். சரிங்களா? ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிகா எவால்வ் பண்ணுறதுக்கு என்னென்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகேவா? கிகா எவால்வ் பண்ண கைஸ், அப்போ நம்ம வந்து தெரியும் ஒன்று நாக் பண்ணோம் பார்த்தீங்களா, அதோட சோல் நான் எடுக்காமே விட்டுருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ அதோட சோல் எடுத்துக்கலாம். அதோட சோல் எடுத்துட்டுன்னு வச்சுங்களேன், என்னால் கிகாவை எவால்வ் பண்ண முடியும். ஓகே, வேலை முடிஞ்சது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ராப்டரோடது செக் பண்ணோம். ராப்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா உல்ஃபு, ராப்டரு, தெரியோடது, இது மூணுமே தேவைப்படுதா? சாரி, தெரியுன்ற பாருங்க, டெரர் போர்டோடது. அர்ஜென்டாவிஸ்க்கு பெட்டரான் மட்டும் தேவைப்படுது. ஓகே, சரி, ஓகே எஸ். ஃபர்ஸ்ட் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்று வந்து நம்ம மோஸ்கோ சாப்பை எடுத்து அது உடம்புலேருந்து டிஎன்ஏ எடுத்துகிட்டு வந்திருப்போம். அதே டைமில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல பேரோசோரஸ்லாம் நாக் பண்ணிட்டு வந்தேன். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அதுலேருந்து டிஎன்ஏ எடுக்க மறந்துட்டோம் போல். ஸோ இன்னைக்கு ஃபர்ஸ்ட்டாக போயிட்டு அதுலேருந்து டிஎன்ஏ எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிகாவை எவால்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சோல் பால் ஒர்க் ஆகாதா? ரொம்ப தூரம் போகணும்னு நினைக்கிறேன். இப்போ நான் ஒர்க் ஆகுமா? ஓகே, ஒர்க் ஆகலை. சரி எஸ். ஸோ நான் இதுக்கு மேலே போனால் தான் பார்த்தீங்கன்னா எனக்கு சோல் பால் ஒர்க் ஆகும். நான் அப்படியே போயிட்டு அந்த இடத்துல வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். ஓகே எஸ். ஸோ இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா எங்கேயோ தெரிய நாக் பண்ணி வச்சுருப்பேன். ஓகே, இங்கே தான் இருக்குது. இது உடம்புல வந்து பார்த்தீங்கன்னா சோல் நம்மளுக்கு கிடைக்கும். அப்படியே சோல் எடுத்துக்கலாம். பார்த்தீங்களா, எடுக்காமே வச்சுருக்கிறேன். அதேமாதிரி இந்த பேரோசாருக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா சோல் இருக்கணும். ஓகே, இப்போ வந்து நம்மளால் கிகாவை எவால்வ் பண்ண முடியுங்க. பேர் ரெண்டுத்தையும் போட்டு தள்ளிட்டு போச்சுரா. கரண்ட் அடிக்க வச்சிட்டானா? இப்போ நான் இப்போ உள்ளே எடுத்துக்கிட்டா எதாவது பிரச்சனையாகுமா? ஓகே, நைஸ். அடிச்ச அடியில் பாருங்க ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு டாப் போர்டு ஏறிடுச்சு. ஓகே, இதெல்லாம் போட்டு தள்ளிடுவோம். முடிஞ்சுதா? இந்த இடத்துல கொச நிறைய பேர் இருக்கானுங்களோ. இவனை நாக் பண்ண முடிஞ்சால் இந்த கிரிஃபினையும் பார்த்தீங்கன்னா எலமெண்ட் லெவலுக்கு புஷ் பண்ணிட்டு போயிடலாம். சரி, ஓகே, நான் அப்புறம் பார்க்குறேன். ரைட், ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேஸுக்கு ரிட்டர்ன் போயிடலாம். நைஸ் கேஸ், பேஸுக்கு வந்தாச்சு. சிம்பிளாக போனோம், முடிச்சுட்டு வந்துக்கிட்டே வந்துட்டோம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இது நேற்று நான் நாக் பண்ணி வச்சது. அந்த வீடியோ யாராச்சும் பார்க்கலாம், மறக்காமல் செக் அவுட் பண்ணி பார்த்துருங்க. ஸோ மோஸ்கோ சாப்பை பிடிக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த தெரியும் பேரோசோரையும் நான் நாக் பண்ணியிருப்பேன். பட் ஆனால் நம்மளுக்கு அரை மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி இது ஆஃப் ஆகுதில்ல. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அதுலேருந்து நான் டிஎன்ஏ எடுக்காமே வந்துட்டுருக்கும் போல். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இது சோல் தான். சரி கேஸ். ஸோ இப்போ எல்லாமே பார்த்தீங்கன்னா 8 மாற்றிட்டேன். இது எல்லாத்தையும் தூக்கி இதுக்குள்ளே போட்டேன். சூப்பர் கேஸ். ஸோ இப்போ நம்ம கிகாவை எவால்வ் பண்ணுறதுக்கு அதோட டூல் கிட் எடுத்தாச்சு. இப்போ கிகா எந்த இடத்துல போட்டு வச்சுருக்குன்னு தெரியல. இதுக்குள்ளே தான் போட்டு வச்சுருப்பேன். ஓகே, 346 தான் ஹையஸ்ட் லெவலு. 376 மாற்றி எடுத்துருக்கேன் பார்த்தீங்களா? ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுக்கு அந்த ப்ராப்ளம் வருது இல்லை கைஸ், அந்த கில்லிங் ஜோன் ஏரியா. ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே பண்ண முடியாது கைஸ். அவ்வளோதான், அப்படியே விட்டுற வேண்டியது தான். ப்ளே இருக்கிறதே அப்படியே வச்சு நம்ம ப்ளே பண்ணிக்க வேண்டியது தான். ஓகே, ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா மேக்ஸ் லெவலில் தான் இருக்கான். என் உடம்புல இதை தூக்கி போட்டுட்டேன். ஸோ க்ளோனை போட்டுருவோம். கிகா நல்லா இருக்காங்க கைஸ். போடு டாக்ஸிக் கிகா. ஏய், சூப்பர் ஐடி பார்க்குறாங்க கைஸ். என்னடா பார்க்குற? நல்ல விஷயம், கிகாவை மாற்றியாச்சு. ஓகே, சூப்பர் கைஸ். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நம்மளோட கிகாவை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டாக்ஸிக் கிகாவை மாற்றிட்டேன். ஸோ இப்போ இவன் உள்ளே கிடக்கட்டும். நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னென்ன கேட்டுச்சு. ஏய், ஃபஸ்ட்டு வீட்டுக்கு போயிட்டு அந்த டோப்பர் இறங்குறத ஃபஸ்ட்டு நான் செய்யணும் கைஸ். என் உடம்புல தேவையில்லாத குப்பைகள் நிறைய இருக்குதுன்னு நினைக்கிறேன். இருங்க வரேன். என்னென்ன இருக்குது? மியூட்டு ஜெல்லு அது இதெல்லாம் தான் நிறைய இருக்கா? சரி, பரவாயில்ல, இருக்கட்டும். ஓகே,
ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ராப்டர் தேடணும். ராப்டர் டாக்ஸிக்கில் ராப்டரே காணுமே. டாக்ஸிக் ராப்டர் இதோ இருக்கு. ஓ, இந்த இடத்துல இருக்கிறத பிடிக்கலாம்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குமா இல்லை கஷ்டமாக இருக்குமா? ஓ, இங்கேயே ஒருத்தன் இருக்காங்க கைஸ், ஐலண்ட்ஸ் கிட்டேயே. ஓகே, 2967 போனுங்க. 2967 போயிட்டு அந்த ராப்டர் அடிச்சு நாக் அவுட் பண்ணிட்டு தூக்கிட்டு வரும். 2967. இது இப்போ கிட்ட வந்த பிறகுதான் எனக்கே ஞாபகம் வருது டோப்பர் குறைக்கிறது எடுத்து. மெயினாக நான் வீட்டுக்கு வந்ததே அதுக்காக தான், டோப்பர் குறைக்கிறது. ஓகே ஓகே, ரெடி ஆயிடுச்சா? சூப்பர், ரெடி ஆயிடுச்சு. நேராக கிடுகிடுன்னு ஓடுங்க. சூப்பர், குறைஞ்சிடுச்சா? சூப்பர் கேஸ். 2947 போகணுமா இப்போ? ஓகே, வாங்க போகலாம். ஓகே, கிட்டத்தட்ட வந்துட்டேன். இந்த இடத்துல எங்கே இருக்குன்னு தெரியலையே. 2947. இவன் தானா? கேலிமஸ்ஸு, இன்ஃபர்னல் புல்டாக்கு. இருங்க, மறுபடியும் பார்க்குறேன். ஆடா கடவுளே, மாற்றி வந்துட்டேன். 2967. 2967. ஓகே, 2967 மாற்றி வந்துட்டேன். ஓகே, இந்த இடத்துல எங்கே இருக்கான்னு தெரியலையே. வெலோனோசரஸு. கண்டுபிடிச்சிட்டேங்க. இதோ இருக்காம பாருங்க. இவன் தானா? டாக்ஸிக் ராப்டர் இவன் தான். ஓகே, நேராக இந்த கேஸ் பக்கையும் பார்த்தீங்கன்னா, கேஸ் பக்கோட சோல் எடுத்தனா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஸோ இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நாக் பண்ணிக்கிறேன். டேய் டேய் டேய், அசையாமல் அப்படியே நில்றா டேய் கேஸ் பக்கு. ஓகே, கேஸ் பக் அடிச்சிட்டேன். டோடிகிரஸும் இவனும் பார்த்தீங்கன்னா டாக்ஸிக் தானா? ஓகே, டோடிகிரஸ் மங்கிடு. நீ வரத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா 10 லோடு பண்ணுவேன். ஓகே, அப்படியே மங்கி போயிடு. இப்போ ராப்டர் மட்டும் வேணும் கைஸ். ஓகே, இல்லை எடுத்துக்கிறேன். செத்துப்போ. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இவனையும் ஒருத்தையும் எடுத்துக்க வேண்டியதுதான். ஓகே, நீயும் செத்துப்போ. ஓகே, 2 கதை முடிஞ்சிச்சு கைஸ். இப்போ ராப்டர் மட்டும் நான் பிடிச்சிட்டுனா போதும். ராப்டர் கடைசியாக அடிச்சிட்டேன். போச்சு, நானும் வாங்கிட்டேனே. தேவையா எனக்கு? செத்து போயிட்டேன் கைஸ். ராப்டர் மேலே கரெக்டாக தான் அடித்தேன், பட் ஆனால் சம்பவம் ஆகிடுச்சு. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. கரெக்டாக இந்த இடத்துல இறங்கணுமா? ஐலாண்ட்ஸ் 1. ஓகே, என்ன பிரச்சனை? கிரிஃபின் எனக்கு ஒர்க் அவுட் ஆகணும். கிரிஃபின் ஒர்க் ஆகலாம் பார்த்தீங்கன்னா பிரச்சனை தான் எனக்கு. ஓ, அது மேலே படவே இல்லை கைஸ். அது பட்டுச்சுன்னா கரெக்டாக கீழே விழுந்துட்டு இருக்கோம். அது எவனா அந்த இடத்துல ஏகர் ஆகிட்டானே, யாரும் தெரில. புளோவியா தானே? புளோவியாலாம் ரிஸ்க் ஆச்சே. இருங்க, இல்லை குறி வச்சு அடிக்க முடிய மாட்டேங்குது. இப்படியே நில்றா. இப்போ பாருங்க, கரெக்டாக தட்டி தூக்குறோம் பாருங்க அவனை. ஐயோ, ராப்டர் எங்கே போச்சு? வராங்க. காலையிலே விழுந்தது பாருங்க இப்போ அவருக்கு. என்னடா டே ஓடி வர? ஐயோ, இவன் வேறையா? செத்து போயிட்டு இருப்பானே நேரம். கிரிஃபின் கொண்டுருச்சு அவனை. சூப்பர். இன்னுமா நீ சாவல? இவனோட டிஎன்ஏ நம்மளுக்கு தேவைப்படும் நினைக்கிறேன். ஓகே, ஆக்சுவலி இவன்ட்டெல்லாம் டிஎன்ஏ தான் இருக்கும். கண்டிப்பாக இவனை அடித்து கொன்ற போகுது. சூப்பர் கேஸ், எடுத்தாச்சு. ஓகே, ஸோ இப்போ இவனுக்கு எல்லாரும் கதையை நம்ம முடிச்சு விட்டு
நம்ம நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டெரர் பேர்டை போயிட்டு பிடிக்க போவோம். நில்றா. ஓகே, எல்லாரும் முடிஞ்சிச்சா? கேஸ் பக் ஒன்று இங்கே கிடந்தது, எங்கே போச்சு இது? அது ஆல்ரெடி காலி பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டாக்ஸிக் டெரர் பேர்டை தேடணும். ஓ, அவனும் பார்த்தீங்கன்னா இங்கே தான் கைஸ் இருக்கிறான், பக்கத்திலே இருக்கிறான். 3068. ஓகே, 3068 போச்சுரா. ஓகே, சரி ஆயிடுச்சு. 3068 கரெக்டான இடத்துல தான் இருக்கேன். இங்கே எங்கே இருக்கான்னு தெரியலையே. டாக்ஸிக் டெரர் பேர்ட் வைவினான் தான், அவனை அழகாக தூக்கிட்டு போயிடலாம். இவன் தூக்க மாட்டேங்கிறான் பெருசாக எதையும். முடிஞ்சா தூக்க ட்ரை பண்ணும். சரி ஓகே, எட்டேருந்து அடிக்க ட்ரை பண்ணலாம் வாங்க. வேற கிரிப்பின் மேலேருந்து எனக்கு அடிக்கவே தெரியாது. தலையை கரெக்டாக மறைச்சிக்கிட்டான். இப்போ தாங்க நல்லா விசிபிள் தெரியுது. அப்படியே ஏறான். நடந்து முடிஞ்ச பிறகு விழுது அடி. ஏன்டா இப்படி பண்ற? கரெக்டா அடிச்சாலும் இவன் மேல கரெக்டா குறி வச்சு அடிக்க முடிய மாட்டேங்குது. மைங்கோ ஏ குன்றாதரா. ஓ கொண்டுட்டாங்க கைஸ். அவனை பேசிவ்ல போடணும் போல. சூப்பர் கைஸ். இவன் உடம்புல சோல் கிடச்சி ஏறி இருக்கு. ஓகே, வேலை முடிஞ்சது, வாங்க போகலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டாக்ஸிக்கில் பிடி கண்டுபிடிக்கணும். ஓகே, அதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம பக்கத்துலேயே ஒன்று இருக்குது கைஸ். 2474 இருக்கா? 2474 ஒன்று இருக்கு. 2474. ஓகே, கரெக்டாக இங்கே தாங்க கைஸ் இருக்கிறான். அடிச்சிட்டான். அடிச்சாலும் பாருங்க. ஐயோ, ஸ்பான் பண்ணி விட்டான் எதையோ. குட்டி பிட்டிலாம் ஸ்பான் பண்ணியிருக்காங்க. இவனையும் பார்த்தீங்கன்னா நாக் பண்ணி வச்சுக்கலாம் டாக்ஸிக்ல. எதுக்காச்சும் கேட்டாலும் கேட்கும். டார்பர் ஏறல கைஸ். சிங்கிள் ஷாட்ல கீழே விழுந்துருக்கணும் அது. என்னடா பக் இது? இருங்க, ஹேக்கர் ஆகும் பாருங்களேன். 2வது வாட்டியும் கரெக்டாக அடிச்சிட்டேன். ஏன் இந்த வாட்டி வா கரெக்டா. ஆகராய் தோலடாடி. மயங்கி போ. சூப்பர் கேஸ். ஸோ இப்போ நம்மளால் ராப்டரை வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எவால்வ் பண்ண முடியும். ஓகே, ராப்டருக்கான எல்லா விஷயமும் கிடச்சிச்சு. இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அர்ஜென்ட் ஆஃபீஸுக்கு ரெடி பண்ணணும். ஓகே, எக்ஸிக்யூட்டடா. அங்கே இருக்க ஒரு டெரர் பேர்டு தான் இப்போதைக்கு நம்மளுக்கு பிரச்சனை. மற்றபடி இவெல்லாம் நம்மளுக்கு பிரச்சனையே கிடையாது. ஓகே, அந்த டெரர் பேர்டு எதுவும் இங்கே இருங்க. நாக் பண்ணிட்டு அடித்தா எனக்கு டீன் ஏறுது. நான் போயிட்டு கிட்ட போயிட்டு எடுக்கணும்னு எனக்கு அவசியமே கிடையாதுன்னு நினைக்கிறேங்க. நாக் பண்ணிவிட்டு அவனை போயிட்டு நான் கில் பண்ணுறேன், என் உடம்புல டீன் ஏறிடுது. ஓகே, அப்போ இவனை போட்டுற வேண்டியது தான். நைஸ், அவ்வளோதான். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அர்ஜென்ட் ஆஃபீஸ்க்கு என்னென்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். அர்ஜென்ட் ஆஃபீஸையும் பார்த்தீங்கன்னா நான் வந்து டாக்ஸிக்கே அவால்வ் பண்ண போகிறேன். லோட் ஆகிறதுக்கே ரொம்ப நேரம் ஆகுது. என்னதுரா இது? ஓகே ஓகே, நம்ம இப்போ எடுத்துகிட்டு வந்த டிஎன்ஏ எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா நான் ஒரு வாட்டி க்ளோன் போட்டுக்கிறேன். எக்கச்சக்கமான டிஎன்ஏ இன்பிட்டின் கேப்பில் டக்குன்னு தூக்கின்னு வந்துட்டேன் பாருங்க. ஆக்சுவலி டக்குன்னுலாம் இல்லை, ரொம்ப நேரம் தான் ஆச்சு கிட்ட. ஓகே, ஸோ சோலு டிஎன்ஏ எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா நான் க்ளோன் போட்டுட்டேன். ஸோ இப்போ எல்லாத்தையும் உள்ளத்துக்கு போட்டுடலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ராப்டரை எவால்வ் பண்ணிவிடுவோம். ராப்டரை வந்து டாக்ஸிக்காக எவால்வ் பண்ண வேண்டியதான். டேர் உல்ஃப் மிஸ் பண்ணிட்டு பார்த்தீங்களா? நான் டாக்ஸிக் டேர் உல்ஃப்
அர்ஜென்டாவிஸ்க்கு எல்லாமே இருக்கா? அர்ஜென்டாவிஸ்க்கு எல்லாமே இருக்குது. ஓகே. ஸோ இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே இந்த இடத்துக்கு போயிடுறேன். இந்த இடம் எனக்கு கொஞ்சம் சேஃபாக இருக்க மாதிரி தோணுது. 72 ஓகே. ஓகே. ஸோ இந்த இடத்துல எங்கே வச்சுருக்கான்? டேர்வுல்ஃபு கண்டுபிடிச்சிட்டேன். டே போ டேர்வுல்ஃபே, கடிக்க ஓடியா. சூப்பர் ஸ்லோவாக நடக்கிறியா? வாங்கு, முடிஞ்சிடுச்சு. இவன் யாரு? மான்ஸ்டர் அவன். சூப்பர் கைஸ். டேர்வுல்ஃபோட சோலும் பார்த்தீங்கன்னா எனக்கு கிடச்சிடுச்சு. ஓகே, இப்போதைக்கு என்னால் ராப்டர் எவால்வ் பண்ண முடியும். நான் போயிட்டு ராப்டரையும் பார்த்தீங்கன்னா எவால்வ் பண்ணிடுறேன். வேறு ஏதாச்சும் இந்த இடத்துல தேவைப்படுதா? ஆரோசாரெல்லாம் தேவை கிடையாது, இது ஆல்ரெடி என்கிட்ட இருக்குது. ஓகே, இப்போ ரிட்டர்ன் மறுபடியும் வீட்டுக்கு போயிடுறேங்க. ஓகே, அப்படியே நில்லு. இவன் உடம்புல கிட்டத்தட்ட இத்தனை சோல் இருக்கா? எதுக்கு இப்படி கிருன்னு ஓடுறான்னு தான் தெரியல கைஸ். அவன் இந்த சோலையும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து க்ளோன் போட வேண்டியது இருக்குது. கார்போனிக்ஸ் ஆக்சுவலி இந்த சோல் நான் இதுக்கு முன்னாடி எடுத்துருக்கேனான்னு தெரியல. ஸோ நாக் பண்ணி வச்சுருந்தேன். நாக் பண்ணதுலேருந்து இப்போ எடுத்துக்கிட்டேன். சூப்பர் கைஸ். ஸோ இப்போ நம்ம எடுத்த சோல் எல்லாத்தையும் உள்ளே போட்டு ஸோ இப்போது ராப்டரோட எவல்யூஷனையும் பண்ணிவிடுவோம். ஓகே, நம்ம பாஸ் ஏரியாவுக்கு போயிட்டு நம்ம வந்து ஏன்டா இந்த இடத்துல டைனோ ஸ்பான் பண்ண முடியறதுனால எவ்வளோ கஷ்டமாக இருக்குது பாருங்களேன். போச்சு மறுபடியும் பைத்தியாரத்துமே சுற்ற ஆரம்பிச்சிட்டான். சரி, நீ உள்ளே வந்துடு நீனு. சரி, ஸோ இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் ஏரியாவுக்கு போயிடுறேன். பாஸ் ஏரியாவுக்கு போயிட்டு நம்ம டைனோவை எவால்வ் பண்ண ஆரம்பிச்சிடும். ஒரு பக்கம் அர்ஜென்டாவிஸ், இன்னொரு பக்கம் ஸ்னோவில் ஆல்ரெடி இதுச்சா ராப்டர் மினுக்கிறானுங்க சனியாயத்துக்கு. இவனுக்கு எவல்யூஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி எக்ஸ்பி ஏற்றி விட்ருவோம். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அர்ஜென்டாவிஸ்க்கு எக்ஸ்பி ஏற்றிடுவேன். ஃபுல் எக்ஸ்பியில் இருக்கானா? அப்போ ஃபஸ்ட்டு அர்ஜென்டாவிஸ் எவல்யூஷன் பண்ணிவிடுவோம். அர்ஜென்டாவிஸ் ராப்டரோடது. ஓகே, அர்ஜென்டாவிஸ் பூம். அர்ஜென்டாவிஸ் வித்தியாசமான கலரில் இருக்காங்க. செம்ம பெருசாக இருக்கான் வேற. ஃபஸ்ட்டு தம்ம துண்டு தானே இருந்தான், இப்போ எவ்வளோ பெருசாக இருக்கான் பாருங்களேன். எனக்கு சேடல் வேறு போடணும், டாக்ஸிக் சேடல். சரி, ஓகே போடுவோம். சரி, அது வரைக்கும் அப்படியே இருக்கட்டும். இப்போ ராப்டரோட ஃபுல்லாக ஏறிடுச்சா? ஓகே, ராப்டரையும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அப்கிரேட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு வச்சுக்கலாம், அவனோட எவல்யூஷனுக்கு பண்ணிடலாம். கொஞ்சம் தள்ளி வாடா ராப்டர், இருட்டில் ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. ஓகே, பூம். சூப்பர் கைஸ், டாக்ஸிக் ராப்டராக மாறிட்டான். ஓகே, நல்லா எக்ஸ்பி ஏறட்டும். ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்னோவில் இது பண்ணியாச்சு, அர்ஜென்டாவிஸை பண்ணியாச்சு, ராப்டரை பண்ணியாச்சு. இன்னும் ரெக்ஸ் இருக்கான். ரெக்ஸையும் பார்த்தீங்கன்னா பண்ண வேண்டியது இருக்குது. ரெக்ஸ் இதுக்குள்ளே பண்ண தேவையில்ல. ஸோ நம்ம வந்து கடைசியாக பண்ணிக்கலாம். ஓகேவா? மெல்லி இவனை ட்ராவலுக்கு யூஸ் பண்ண போகிறது கிடையாது, ஒன்லி அட்டாக்கிங் தான். அதனால் மெல்லி தாறு மாற ஏற்றிட்டு அதுக்கப்புறமேட்டு எக்ஸ்பி ஏற்றிட வேண்டியது தான். நான் அர்ஜென்டாவிஸை அட்டாக்கிங்கும் யூஸ் பண்ணுவேன். அதனால் அட்டாக்கிங் கொஞ்சம் நிறைய போட்டுடுறேன். கரெக்டாக 10 வந்து 19 மில்லியனு, இது 17. இது பரவாயில்ல, இதை விட இவனுக்கு 2 பேரும் ரொம்ப அதிகமாக இருக்கானுங்க. சொல்லவா, ராப்டருக்கும் இவனுக்கும் சேடல் நம்ம செஞ்சு வைக்கணும் கைஸ். பார்த்துக்கலாம். இவனுக்கு 2 பேருக்கும் நம்ம மீட்டோஜெல் கொடுத்தோன்னு வச்சுங்களேன், சும்மா வேற லெவலுக்கு வந்துடுவானுங்க. டாக்ஸிக் ராப்டரு மீட்டோஜெல் கொடுத்துருமா? ஆனால் எதுவுமே ஏறினா மாதிரியே எனக்கு தெரியல. லைட்டாக ஏறி இருக்கு. ஓகே அப்படியே டபுள் மடங்கு அட்டாக்கிங் பவர் ஏறி இருக்கு. 19 பரவாயில்ல கேஸ், ஹெல்த்தெல்லாம் ஏறி இருக்கு. இவனுக்கு ஏறல, இவனுக்கு அட்டாக்கிங் மட்டும் தான் ஏறி இருக்கு. அர்ஜென்டாவிஸ் போனால் ஏறி இருக்கு. சரி கேஸ், இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இவனுக்கும் ஏற்றி விடணும், கிகாக்கும். சரிடா கிகா, நீ உள்ளே வந்துரு, நான் உன்னை அப்புறமேட்டு இது பண்ணிக்கிறேன். சரி கேஸ், நம்ம ரிட்டர்ன் வீட்டுக்கு போயிட்டு இண்டோமினர் எக்ஸை எவால்வ் பண்ணுறதுக்கு என்னென்னலாம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இண்டோமினர் எக்ஸை பண்ணலாமா இல்லை கிரிஃபினை பண்ணலாமா? சரி, ஓகே, நான் வந்து பார்த்தீங்கன்னா கிரிஃபினை ஃபஸ்ட்டு எவால்வ் பண்ணுவோம். எலமெண்டலாக கிரிஃபினை எவால்வ் பண்ணிவிடுவோம். ஸோ அதுக்கப்புறமேட்டு வேணால் இண்டோமினர் எக்ஸை பண்ணுவோம். சரி, டாக்ஸிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா எலமெண்ட்டாக நம்ம வந்து எவால்வ் ஆக போகிறோம். ஓ, நம்ம இவனை எவால்வ் பண்ணோம். நம்மளுக்கு பாஸ் ஃபைட் பண்ணி ஆகணுமா? நம்ம பாஸ் ஃபைட்டுக்கு என்னென்ன தேவைப்படுது அதை பார்ப்போம். டாக்ஸிக் பாஸ் ஃபைட், கிரிஃபின் சோல் இல்லை, அப்புறம் ரைனோவோட சோலு,
அப்புறம் மெகத்தெரியம் சோல். ஓகே, கிரிஃபின்னு, ரைனோ, மெகத்தெரியம். ஓகே சரி எஸ். ஸோ அதோட சோல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம அள்ளி தூக்கிட்டு வந்துடலாம். ஓகே, இந்த இடத்துல ஒரு கிரிஃபின் இருக்குது, 2971. சரி ஓகே, நம்ம இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் தான். 2971. சரி கேஸ், சீக்கிரமாக போயிட்டு அந்த கிரிஃபினை நாக் பண்ணிவிட்டு அதோட சோல் மட்டும் தூக்கிட்டு வந்துடுறேன். ஓகே, கிரிஃபினை பார்த்துட்டேன். ஆனால் பிரச்சனை என்னன்னா இவன் உடம்புல 2 டாட் கிட்ட அடிக்கணுமே. 1 அடிச்சிட்டேன். ஓடுறானே. அந்த இடத்துல எலமெண்ட் கிரிஃபின் வேற இருக்காங்க. அவன் வேற என்னை துரத்திட்டு வருவான் இப்போ. நில்லாண்டா ஒரு பக்கம். அடிச்சிட்டேன். தலையிலே விழுந்தது பாருங்க அவனுக்கு. இன்னும் ஒரு அடி மட்டும் அடிச்சுனா அவனோட டிஎன்ஏவும் சேர்த்து கலெக்ட் பண்ணிடலாம். அவனுக்கு பிரெயின் தானே ஓட்டானா. அட பாவி, ஓடிட்டானா நினச்சேன். என் பின்னாடி வந்து அடிக்கிறான். இருங்க அவனை புறத்தில் அவனை. இந்த வாங்கு. ஓகே, கேள்வி வந்துருச்சு. ஃபர்ஸ்ட் நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிரிஃபினோட டிஎன்ஏ எடுக்கிறேன். டிஎன்ஏ சோலா. ஓகே, டிஎன்ஏன்ட்டு வயல் வருது. செத்துப்போ. இங்கே ஒன்று இருக்கு. சோலு காலம் முடிஞ்சது கைஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரைனோ எடுக்கணும் கைஸ். ரைனோ எங்கே இருக்குன்னு தெரியல. அதுவும் இங்கே மாதிரி பக்கத்தில் தான் எங்கேயாச்சும் இருக்கும். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ரைனோ எதுவும் பக்கத்தில் இல்லை, எல்லாமே லாங் ஏரியாவில் தான் இருக்குது. ஸோ நான் இந்த இடத்துக்கு போகிறேன். 68-35க்கு போகணுமா? சாரி, 64-35. ஓகே, 64-35. ஓகே, கிட்ட வந்துட்டேன்னு நினைக்கிறேன். 64. ஓகே, 64. ரைனோ எங்கடா இருக்கு? குரங்கு சுற்றுறாங்க இங்கே. என்ன குரங்குவன்? இன்ஃபர்னல் குரங்கு. ரைனோ இங்கே எங்கே இருக்கானே தெரில கைஸ். அவன் போச்சுரா. எவன் பார்த்து வளர்ந்துடல. எங்கே இருக்கானே தெரில கைஸ். 64-35. நானும் ஒரு ரவுண்டு சுற்றிட்டே வந்துட்டேன். இவன் வேற. டே போடா, உன் டே நீ ஆல்ரெடி எடுத்துட்டேன். எனக்கு தேவை கிடையாது போ. இதோ இருக்காங்க கைஸ். இந்த கிரிஃபின் வந்து நம்மளை டார்ச்சர் பண்ணுவான். செத்து போடா கிரிஃபின். என் தலைக்கு மேலே ஏதோ சுத்துதோ. இதானா? மயங்கி போச்சு. மயங்கி போ. ஆட்டங்க. ஓகே, மயங்கி போ. ஓகே, ரைனோட இதுவும் எடுத்துட்டேன். அப்புறம் மெகத்தெரியமோடது மட்டும் வேணும். கைஸ், கார்னோவும் இங்கே ஒன்று இருக்குது பாருங்க. கார்னோவோடதையும் தட்டி தூக்கிட்டு போயிடலாம். இவெல்லாம் தேவையில்லாமல் நம்மளை வந்து டிஸ்டர்ப் பண்ணுவான். போ, மயங்கி போ. ஓகே, நீயும் மயங்கி போ. கார்னோ ஓடியா. அவ்வளோதான். சூப்பர் கைஸ். ஸோ இங்கே இருக்க முக்கால்வாசி எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா இதை நாக் பண்ணி அதோட டெயின் எடுத்துட்டேன். சூப்பர். இந்த இடத்துல வெளியே வரைக்க முடியுது. நீங்கள் எல்லாரையும் போட்டு தள்ளுற வேண்டியதான். அந்த இடத்துல எவனோ இருக்காங்க கைஸ். உங்களுக்கு சரஸா? சரி, ஏன் விட்டு வைக்கணும்? அவனையும் தட்டி தூக்கிட்டு போயிடுவோம். சரி கேஸ், வேலை முடிஞ்சது. இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மெகத்தெரிய மட்டும் இப்போ நம்ம எடுக்கணும். ஸோ மெகத்தெரிய மட்டும் எடுத்துட்டோம்னு வச்சுங்களேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பாஸ் ஃபைட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். 32-62 போனோங்க. 32-62. 32-62. ஓகே, அதுதான் பக்கத்தில் நினைக்கிறேன். ஓகே, கிட்ட வந்தவொடனே சம்பவம் ஆகுது.
32 62 மெகத்தெரியம் எங்கடா இருக்குது? மெகத்தெரியம் காங்கிஸ். பக்கத்தில் வெறியா எல்லாருமே நிற்கிறானுங்க. மேலே இருந்து கிளியர் வியூ கிடைக்கும். இந்த இடத்துல இன்னும் ஒரே அடி தான். இதில் பிரச்சனை எதுவும் இருக்காதுன்னு தான் நினைக்கிறேன். இருந்துட்டுனா சம்பவம் இது வேணாம். கிரிஃபின் நான் உள்ளே எடுத்துக்கிறேன். எது வந்தாலும் பார்த்துக்கலாம். ஓகே அப்படியேறா. மேலே விழுந்துச்சா. சூப்பர் கேஸ் விழுந்துருச்சு. இப்போ கிரிஃபினை வச்சு அவனை கில் பண்ணி அவன்கிட்ட இருந்து எடுத்துகிட்டு போனால் போதும். கிரிஃபின் இந்த இடத்துல ஸ்பான் ஆகுமா? சூப்பராக ஆயிடுச்சு. ஓகே எஸ் அவங்க மாதிரி தெரியுது. கதையை முடிச்சுட்டு நம்ம தோல் எடுத்துகிட்டு போயிடுச்சு. அவ்வளோதாங்க, கிளம்பிடலாம். வேலை முடிஞ்சது கைஸ். ஸோ இன்றைக்கி நம்மளுக்கு தேவையானது எல்லாமே பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பாஸ் ஃபைட் மட்டும்தான். ஓகே கைஸ், நம்ம வந்து பார்த்திங்கன்னா இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு 3 டைனை எவால்வ் பண்ணோம். அது மட்டும் இல்லாமல் பாஸ் ஃபைட் பண்ணுறதுக்கான ஒரு சில சோல்ஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிட்டு வந்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா பாஸ் ஃபைட் பண்ணோம். ஸோ பாஸ் ஃபைட் பண்ணிவிட்டு நம்ம டாக்ஸிக் ட்ராகன் பாலை வச்சு தான் பார்த்திங்கன்னா நம்ம எலமெண்ட்டுக்கு மூவ் பண்ண முடியும். ஓகேவா? சரி கேஸ், ஸோ அதுக்காக தான் பாஸ் ஃபைட் நம்ம வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வருங்க. சரிங்களா? சரி ஓகே கேஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம். பிடிச்சதுன்னா மறக்காம உங்கள் லைக் அண்ட் சப்போர்ட் தட்டி விடுங்க. ஸோ ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பை.